இரண்டாம் தொப்புள் கொடி. நானும் அவளும் எதிரெதிரே வைக்கப்பட்ட இரண்டு நிலை கண்ணாடிகள். பிம்பத்துக்குள் பிம்பமாய் பிரதிபலித்து கொண்டு இரவும் பகலுமாய் நீளும் பயணத்தில் யார் பிம்பம் யார் பிரதிபிம்பம்? கவிஞர் இந்திரன். மிக அருகில் கடல் தொகுப்பிலிருந்து. ஒவ்வொரு உறவுக்கும் ஒரு வாசனை இருக்கிறது. அம்மாவிடம் விபூதி வாசனை, மனைவியிடம் பூ வாசனை, அண்ணனிடம் இரத்த வாசனை, அக்காவிடம் கண்ணீர் வாசனை. காலந்தோறும் அம்மாவின் கண்ணீரை விட அக்காவின் கண்ணீருக்கு அடர்த்தி அதிகம். அம்மாவின் கண்ணீரில் ஒவ்வொரு தூசியிலும் நமக்கான மன்னிப்பு ஒளிந்திருக்கிறது. அது எளிதில் உலர்ந்துவிடக்கூடியது. அக்காவின் கண்ணீர் அப்படியல்ல. அதன் ஒவ்வொரு தூசியிலும் நம் குற்ற உணர்ச்சி கலந்திருக்கிறது. அந்த கண்ணீரின் நிழல் எங்கு சென்றாலும் நம் காலடியில் தொடர்ந்து கொண்டிருக்கும். அக்காக்களை நேசிக்காத தம்பிகள் உண்டா? உண்மையில் நாம் இரண்டாம் தொப்புள் கொடி அக்காவிடம் இருந்தே கிளை பிரிகிறது. என் தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லி கல்யாண வீட்டு சாப்பாட்டு பந்தியிலிருந்து லட்டையும் வடையையும் கைக்குட்டியில் முடிந்து வீட்டுக்கு எடுத்து வரும் அக்காக்களும், என் தம்பியை எதுக்குடா அடிச்சே என்று விளையாட்டு மைதானத்துக்கு வந்து வளர்ந்த பையன்களிடம் சண்டை போடும் அக்காக்களும் இன்னமும் நம்மிடையே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அக்காக்கள் இல்லாத வீடு அறை வீடு. அந்த வீட்டு முற்றத்தில் படரும் பவழ மல்லிகள் கொடியிலேயே பூத்து கொடியிலேயே உதிர்கின்றன. மார்கழி வாசல் கோலங்களில் பூசணி பூக்களும் பதில் வெறுமை குடியிருக்கிறது. காளி குழிக்கு அடுத்து புதையல் இல்லாத பல்லாங்குழியும், ஊஞ்சல் ஆடாத நெல்லி மரமும், கொலுசுக்கால் சத்தமிழந்த கிணற்றடியும், ஈரதாவணி உலராத கொடிக்கயிறும், அக்கா தங்கைகளுடன் பிறக்காமல் ஆண் பிள்ளைகள் மட்டுமே வளரும் வீட்டை வெற்றிடமாக்குகின்றன. நான் அக்கா தங்கைகளுடன் பிறக்காதவன், தம்பிகளுடன் வளர்ந்தவன். எங்கள் வீட்டில் நான் இருந்ததை விட நண்பர்களின் வீட்டில்தான் அதிக நேரம் இருப்பேன். நண்பர்களின் அக்காக்கள் தான் எனக்கும் அக்காக்களாக இருந்தார்கள். ஒரு அக்கா நான் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக திட்டி நாத்திகனான என்னை சர்ச்சைக்கு அழைத்து சென்று முட்டி போட வைத்து பிரார்த்தனை செய்தது. இன்னொரு அக்கா தன் தோழிகளுடன் சுற்றுலா செல்கையில் மகாபலிபுரத்தில் இருந்து எனக்கும் சேர்த்து ஓவியம் வரைந்த வெண்சங்கு வாங்கி வந்தது. பிரிதொரு அக்கா, அந்த பையன் என்னை லவ் பண்ணுறான்னு சொல்கிறான், எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் இந்த மாதிரி லூசுத்தனமாக ட்ரெஸ் பண்ணக்கூடாதுன்னு போய் சொல்கிறா என்று பெருமாள் கோயில் குளக்கரையில் 100 கால் மண்டபத்து சிற்பங்களுக்கு நடுவே என் 2 கால்களும் உதர தூது அனுப்பியது. சிறுக சிறுக என் ஆளுமையை செதுக்கி நெறிப்படுத்தியது அந்த அக்காக்கள் தான். வாழ்க்கை ஒரு மகாநதியாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதில் மிதக்கும் ஒரு காய்ந்த சருகை போல நம் பால்யமும் வயதும் நம்மை வேறொரு கரைக்கு கொண்டு வந்து நிறுத்திவிடுகிறது. சென்ற மாதம் பள்ளியில் உடன் படித்த நெருங்கிய நண்பன் ஒருவன் தொலைபேசியில் என்னை தொடர்பு கொண்டான். பதற்றம் கலந்த உடைந்த குரலில், டேய், நான் பாபு பேசுகிறேன்டா என்றான். சொல்றா என்றேன். எங்கள் சண்முக மாமா இறந்துட்டார்டா என்றான் அழுதபடி. ஐயோயோ, எப்படிடா? மஞ்ச காமாலடா. நான் உடனே வரேன். ஊருக்கு செல்லும் வழியில் பாபுவையும் அவன் குடும்பத்தையும் பற்றி யோசித்து கொண்டு சென்றேன். பாபுவுக்கு அப்பா கிடையாது. அவன் பிரிந்த 3 வருடம் கழித்து ஒரு சாலை விபத்தில் இறந்துவிட்டார். அவன் தங்கை அப்பொழுது கைக்குழந்தைகளுடன் பிறந்த வீடு வந்துவிட்டார் பாபுவின் அம்மா. நிராதரவாகிவிட்ட அக்காவின் குடும்பத்திற்காக 40 வயதை தாண்டியும் திருமணம் செய்து கொள்ளாமல் பாபுவின் தாய் மாமனான சண்முகம் வாழ்ந்து வந்தார். பார்ப்பதற்கு அழகாக நடிகர் சந்திரபாபுவை போலிருப்பார். தாலுகா ஆபீஸில் கடைநிலை ஊழியராக பணி. நிறைய உறவுக்காரர்கள் தங்கள் பெண்ணை திருமணம் செய்து கொள்ள சொல்லி அவரை வற்புறுத்தினார்களாம். ஆயினும் மறுத்து விட்டாராம். எங்கள் அக்கா அடுப்படியில் வெந்து இட்லி சுட்டு விற்று என்னை படிக்க வச்சிச்சு. இப்போ 2 குழந்தைகளோட தனியாக நிற்குது. ஆம்பளை மனசு அலைபாயிற மனசு. நாளைக்கே எனக்கு கல்யாணமாகி பொண்டாட்டி பேச்சை கேட்டு இவங்களை நடுத்தெருவில் நிறுத்திட்டேன்னு அப்புறம் எங்கள் அக்காவோட கண்ணீர் என்னை துரத்திட்டே இருக்கும். எனக்கு கல்யாணம் வேணாம், இருக்கிற வரைக்கும் எங்களுக்காக இருந்துட்டு போகிறேன் என்றாராம். இந்த தகவல்கள் எல்லாம் பாபுவின் பாட்டியிடமிருந்து சிறு வயதில் நாங்கள் சேகரித்தவை. நாங்கள் அவரை மாமா என்று தான் அழைப்போம். சண்முகம் மாமா தான் எங்களுக்கு கிரிக்கெட் விளையாட்டை கற்றுக் கொடுத்தார்.
ஒரு நாளைக்கு ஒரு ஆங்கில வார்த்தையையும் அதன் அர்த்தத்தையும் அகராதியில் இருந்து மனப்பாடம் செய்து பழக்கத்தை சொல்லித் தந்தார். அவர் கம்யூனிஸ்ட் கட்சியில் உறுப்பினராய் இருந்தார். மாலையில் அவரை தேடி வணக்கம் காம்ரூட் என்றபடி தோழர்கள் வந்து விடுவார்கள். பாபு வீட்டு திண்ணையில் ஒரு பக்கம் அவர்கள் புரட்சியை பற்றி விவாதித்து கொண்டிருக்க, மறுபக்கம் நாங்கள் பித்தாகரச தியாரத்தை உறுப்பு போட்டு கொண்டிருப்போம். அந்த திண்ணைக்கு நடுவே உள்ள வராந்தாவில் மரபெஞ்சில் சண்முக மாமாவின் உடல் மாலைகளுடன் வைக்கப்பட்டிருந்தது. பக்கத்தில் பாபுவின் அம்மா அழுது அழுது வீங்கிய கண்களுடன் தேம்பிக் கொண்டிருந்தார். என்னை பார்த்ததும் பாபு ஓடி வந்து கட்டி கொண்டான். போன மாதந்தாண்டா டைட்டில் பார்க்கில் வேலைக்கு சேர்ந்தேன். எங்கள் பாபு வேலைக்கு கிடச்சிட்டான்னு ஊர் முழுக்க சொல்லிட்டு இருந்தார். முதல் மாதம் சம்பளம் கூட வாங்கலை. அதுக்குள்ளே என்றான் அழுதபடி. எதுவும் சொல்ல வார்த்தைகளற்று அவன் உள்ளங்கையை அழுத்தி கொண்டிருந்தேன். மாலையில் உடலை சுடுகாட்டுக்கு எடுத்து செல்கையில் பெண்கள் சுடுகாட்டுக்கு வரக்கூடாது என்றதையும் மீறி பாபுவின் அம்மா உடன் வந்தார்கள். எல்லா சடங்குகளும் முடிந்து பாபு கொல்லி வைக்க போகும் தருணத்தில், அதை இங்கே கொடுடா, நான் கொல்லி வச்சாதான் அவன் உடம்பு வேகும் என்றபடி பாபுவின் கையில் இருந்த தீப்பந்தத்தை வாங்கி பாபுவின் அம்மா கொல்லி வைக்க கூட்டம் மௌனமாக நின்று கொண்டிருந்தது. என் தம்பியை எப்படியெல்லாம் வளர்த்தேன், எல்லாம் நெருப்புக்கிட்ட கொடுக்கத்தானா என்றபடி சுடுகாட்டு ஓரத்தில் ஓங்கி குரலொடுத்து பாபுவின் அம்மா அழத் தொடங்க, ஒவ்வொரு துளியாய் அந்த கண்ணீர் சுடுகாட்டு மண்ணில் உதிது கொண்டிருந்தது. அக்காக்களின் கண்ணீருக்கு அடர்த்தி அதிகம் என்பதை ஆமோதித்தபடி தீ சுழன்று சுழன்று எரிந்து கொண்டிருக்கிறது.